சாதா ரேஷன் அரிசி மாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆப்பமாவாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்து அதிகமாக போடுவீங்க இட்லிக்கு. அந்த மாதிரி போடாமல் ஒரு 3 டம்ளர் புழுங்கலரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, அதுக்கப்புறம் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் அது மட்டும் போடணும். வெந்தயம்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாப்பாடு, ரொம்ப ஸ்மெல் அடிக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு நைட்டு வச்ச சாப்பாடு அது கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து சர்க்கரை சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துட்டு தேங்காய் உடச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியும் வந்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்குங்க. இதை நல்லா அரைச்சி அந்த மாவில் நம்ம சேர்த்திட வேண்டியதுதான். இப்போ இந்த மாவில் வந்து அந்த அரைச்ச தேங்காய் விழுது எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை ஊற்றுற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட ஆப்பமாவு ரெடி ஆயிடுச்சு. ஆப்ப சோடா வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும். ரொம்ப